நைட்டு 4:30 ஃபங்க்ஷனுக்கு போனோமா, இப்ப வாங்க கல்யாணத்துக்கு போகலாம். மேரேஜ் வெளியூர்ல, சோ வேன்ல போயிட்டு இருக்கோம். ஆனாக்கு பஸ்ல வேன்லலாம் இந்த பிளேஸ் தாங்க ஃபேவரட். ஓடி போய் உட்காந்துக்கும். மண்டபத்துக்கு வந்தாச்சு. டெக்கரேஷன்லாம் சும்மா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் சனா ட்ரெஸ் வேற மேட்சிங்கா இருந்துச்சு. பன்னீர்லாம் தொளிச்சு நல்லாவே வெல்கம் பண்ணாங்க. கையில வேற 2 ரோஸ் வித் ஹேர் பின்னோட கொடுத்தாங்க. சனாக்கு ஒரே குஷி தான். கல்யாணம்னா மெஹந்தி இல்லாமலா? மெஹந்தி எல்லாம் போட்டு சனா செம்மையா ரெடி ஆயிட்டாங்க. கையெல்லாம் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க. சனாவோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிக்காஹ் நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கிளிக்க போட்டுட்டு நம்மளுக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். சனாக்கு இலையில சிக்கனை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண முடியல. உடனே எடுத்து சாப்பிட்டுட்டு இப்பதாம்மா எனக்கு ஸ்ட்ரென்த் வந்திருக்குன்னு வேற சொல்றா. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்குங்கிற மாதிரி ஐஸ்கிரீமை பார்த்தோன்னா ஒரே குஷி தான். பல்ல வேற காமிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. என்னதான் நம்ம பசங்களுக்கு வெரைட்டியா வாங்கி கொடுத்தாலும் கல்யாணத்துல வைக்கிற அந்த கப்பைஸை பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு தான். அப்பாடா ஒரு வழியா பிரியாணி வந்துருச்சு. இனி நோ ஷூட்டிங், ஒன்லி ஈட்டிங். பாய். சாப்பிட்ட உடனே வேன்ல ஏறி போயாச்சு.